நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் அதை பிரிக்கலாம். உயிரற்ற பொருட்களுக்கு நீங்கள் அதை வந்து காரகத்துவத்தை வச்சு பண்ணலாம். சூழ்நிலைகளை வச்சு நீங்கள் வந்து காரகத்துவத்தை வகைப்படுத்தலாம். இப்போ உதாரணம் 12ஆம் பாவம் 12th செக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விரைய செலவு 12ஆம் பாவம், மருத்துவ செலவு 12ஆம் பாவம். நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இல்லை ஒரு டாக்டர் கிட்ட போய் முறையாக சிகிச்சை பெறுறது வந்து 12ஆம் பாவத்தில் கவர் ஆகும். ஓகே, 12ஆம் பாவம்ன்றது அயன சைன போகம். நம்ம அது ஏற்கனவே அதை பற்றி பேசணும். உறவுல 12ஆம் பாவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட அப்பா, தாத்தான்னு நம்ம பேசுறோம். ஆனா தாத்தா அப்படின்னு பேசும்பொழுது அப்பாவுடைய அப்பா அப்படின்ற அந்த ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவம் 5ஆம் பாவம். அம்மாவுடைய அப்பா அந்த ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவம் வந்து 12ஆம் பாவம். ஓகே, ஸோ 12ஆம் பாவம் வெறும் தாத்தா மட்டும்தானா அப்படின்னா பாட்டியினுடைய உறவையும் சொல்லும். யாரை வந்து அந்த பாட்டியினுடைய உறவையை சொல்லணும்னா அப்பாவுடைய அம்மா. ஏன்னா அது 9க்கு 4. அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா, இந்த இரண்டு உறவையும் குறிக்கக்கூடிய பாவம் வந்து 12ஆம் பாவம். இது மாதிரி 12ஆம் பாவம் சார்ந்த உறவு காரகத்துவங்கள் வந்து நிறைய இருக்கு. ஒவ்வொரு பாவத்துக்கும் உறவு காரகத்துவங்களும் நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய பொதுவான கேள்வி என்ன, 8ஆம் பாவத்துக்கு வந்து கணவனுடைய குடும்பம் அல்லது மனைவியினுடைய குடும்பம்னு மட்டும்தான் சொல்றீங்க, அதுல வந்து உறவு காரகத்துவங்கள் நிறைய இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 8ஆம் பாவம்ன்றது அம்மாவுடைய தாத்தா, நம்ம தாயார் இருக்காங்க, நம்ம பெற்றெடுத்த தாயார் இருக்காங்க, அவங்களுடைய தாத்தா இருப்பாங்க இல்லையா, அது வந்து 8ஆம் பாவம். அம்மாவுடைய அம்மா வந்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தை சார்ந்த ஒரு சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அம்மாவுடைய அம்மா வந்து 7ஆம் பாவம். சரி, இப்போ ஒருத்தருக்கு கணவனோ அல்லது மனைவியோ அமைகிறாங்க, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்ல சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். யார் அவங்க சிமிலரா இருப்பாங்க தெரியுங்களா? அவங்க அம்மாவுடைய அம்மா மாதிரி தான் அவங்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ வந்து அமைவாங்க. தாயுடைய தாய், அதை வச்சுதான் உங்களுக்கு கணவனும் மனைவி. அதாவது அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அது வந்து மேக்சிமம் ஒரு 70-80% ஒத்துப்போக வரவங்களோட. இப்போ மாமியார் இருக்கிறாங்க, வரக்கூடிய மருமகள் தன் அம்மாவுடைய குணத்தோடு சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்ற இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துல எந்த மாமியார் மருமகளுக்குள்ளேயாவது சண்டை வரும் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு அம்மா இருக்கிறாங்க, தனக்கு பிள்ளை இருக்கிறாங்க இல்லையா, பிள்ளைக்கு வந்து அம்மாவுடைய குணத்தோடு சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்ற இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துல எந்த மாமியார் மருமகளுக்குள்ளேயாவது சண்டை வரும் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு அம்மா இருக்கிறாங்க, தனக்கு பிள்ளை இருக்கிறாங்க இல்லையா, பிள்ளைக்கு வந்து பெண் தேடுறாங்க. பெண் தேடும் போது பார்க்கிற பெண்